हम तो रखते हैं मुसलमानों का दीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, दिल से है खुदा में खत्मुल मुरसलीन, खत्मुल मुरसलीन। அவுசுபில்லாஹி மினஷ் ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களே, இன்று 21 மார்ச் 2026 சனிக்கிழமையாகும். இந்தியாவில் இப்போது இரவு 10 மணியாகும். ஜிஎம்டி நேரம் மாலை 4:30 மணியாகும். நேயர்களே, இது ராஹேவுதா நிகழ்ச்சிக்கான நேரமாகும். நேயர்களே, காதியான் தாருலாமானிலிருந்து 4 எபிசோடுகளை கொண்ட நேரடி கலந்துரையாடல் நிகழ்ச்சிக்கான தொடருடன் உங்களை சந்திக்கின்றோம். இன்றைய இந்த எபிசோடு இந்த தொடரின் 2வது எபிசோடாகும். இந்த முழு தொடரிலும் நாம் அல்லாஹ்வின் பண்புகளை குறித்து அதன் வெளிப்பாடு குறித்தும் கலந்துரையாடல் செய்ய இருக்கின்றோம். நேயர்களே, நீங்கள் அறிந்தது போன்று எங்களுடைய இந்த நிகழ்ச்சி லைவ் ஆகுவது கூடயும் இன்டராக்டிவ் செக்ஷனாகவும் இருக்கிறது. அதாவது நீங்கள் உங்களின் கேள்விகளின் மூலமாக எங்களுடைய இந்த நிகழ்ச்சியில் இணைய முடியும். நாங்கள் ஸ்டுடியோவில் கலந்துரையாடல் செய்வதுடன் உங்களுடைய கேள்விகளை ஸ்டுடியோவில் உள்ள ஆலிம்களுக்கு முன்னால் எடுத்து வைப்போம். எங்களுடைய ஆலிம்கள் இதே நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய கேள்விகளுக்கான பதில்களை கொடுப்பார்கள். எங்களுடன் இணைவதற்கு நீங்கள் உங்களுடைய டிவி ஸ்கிரீனில் எங்களை தொடர்பு கொள்வதற்கான அனைத்து விவரங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் தொலைபேசி இணைப்புகள் மூலமாகவும் எங்களை தொடர்பு கொள்ள முடியும். அதே போன்று டெக்ஸ்ட் மெசேஜஸ், ஃபேக்ஸ் மெசேஜஸ் மற்றும் இமெயில் மூலமாகவும் தொடர்பு கொள்ள வசதிகள் உள்ளன. நம்மளுடன் இன்று ஆலிம்கள் 2 ஆலிம்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய அறிமுகம் செய்து வைக்கின்றேன். முதலில் மோஹ்தரம் மௌலானா ஹமீத் கோத்திர் சாஹிப், 2வது மோஹ்தரம் மௌலானா ஷேக் முஜாஹித் ஷாஸ்திரி சாஹிப் என்னுடன் கலந்துரையாடல் செய்ய இருக்கிறார்கள். நேயர்களே, அண்ட சராசரத்தின் ஒவ்வொரு அணுவும் அல்லாஹுடைய ஆற்றல், ஞானம் மற்றும் அவனது பரிபாலிக்கும் பண்பு ஆகியவற்றிற்கு சான்றளிக்கின்றன. அவனது பண்புகளை புரிந்து கொள்வது என்பது உண்மையில் அவனது நெருக்கத்தை பெறுவதற்கான வழியை தேடுவதாகும். ஓர் அடியான் அல்லாஹ்வே ரஹ்மான், ரஹீம், கஃபூர் மற்றும் அலீம் என ஏற்றுக்கொள்ளும் போது அவனது உள்ளத்தில் நம்பிக்கை, அச்சம் மற்றும் அன்பு ஆகியவற்றுக்கிடையே ஒரு சமநிலையை உருவாக்குகிறது. இன்றைய இந்த நிகழ்ச்சி நமது இந்த புரிதலை நோக்கி வழிகாட்ட இருக்கின்றது. முதல் கேள்வியை மதிப்பிற்குரிய ஹமீத் கௌசர் சாஹிபிடம் கேட்கிறேன். அல்லாஹ்வின் மாலிக்கியத் என்னும் பண்பை பற்றி விளக்கவும். ஜஸாக்கமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். காதியான் வாசிகள் இன்று 3 நோன்புகளை பூர்த்தி செய்த பிறகு ஈதுல் ஃபித்ர் எனும் பெருநாளை கொண்டாடினோம். ஹஸ்ரத் 5வது கலிஃபத்துல் மசி அவர்கள் நேற்று ஜும்மா குத்பாவில் உலகில் அமைதியை உருவாக்குவதற்கு கூறிய விஷயங்கள் அனைத்தும் குத்பாவில் எடுத்து கூறப்பட்டது. ஹுசூர் அவர்கள் ஜமாத் மக்களுக்காக செய்த துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானோ? தற்செயலாக நீங்கள் கேட்ட கேள்வி அல்லாஹுடைய மாலிக்கியத் என்னும் பண்பை பற்றி கேட்டிருக்கிறீர்கள். அதற்கு இந்த துவாவுடன் ஆழமான தொடர்பு உள்ளது. மாலிக், ஹாலிக், மாலிக். ஒரு விவசாய நிலத்திற்கு ஒருவர் மாலிக்காக அதிபதியாக இருக்கிறார். அதை எல்லா விதத்திலும் பராமரிக்கிறார். அதற்கு வேலையாட்களை நியமிக்கிறார்.
அதன் மூலமாக தன்னுடைய தோட்டத்தை, சொத்தை அவர் பாதுகாக்கிறார். சில பயிர்கள் வறண்டு போகின்றன, காய்ந்து போகின்றன என்று பார்க்கிறார். அதை சரி செய்ய முயற்சிக்கிறார். அல்லாஹ் இந்த அண்ட சராசரத்தின் மாலிக்காக, அதிபதியாக இருக்கின்றான். அவன் எல்லா விதத்திலும் இதை அவன் கவனித்துக் கொள்கிறான். அதற்காக எல்லா வகையான ஏற்பாடுகளையும் அவன் செய்து வைத்திருக்கிறான். மனிதர்களிடத்தில் சின்ன சின்ன விஷயங்களை அல்லாஹ் பொறுப்பாக ஒப்படைத்திருக்கிறான். அதை பற்றி அல்லாஹ் திருக்குறள் கூறும்போது, குலில்லாஹும்ம மாலிகல் முல்கி தோத்தில் முல்க மன்தஷாவ். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, முஸ்லிம்களே, எல்லா காலத்தில் உள்ள மக்களுக்கும் கூறிவிடுங்கள், இறைவன் தான் விரும்பியவரை அவன் அதிபதியாக ஆக்குகிறான். பாதுகாக்கக்கூடிய பணியை அவரிடம் ஒப்படைக்கின்றான். வ தன்சீவுல் முல்க மிம்மன் தஷாவ். எவர் தனது கடமையை நிறைவேற்றவில்லை என்று இறைவன் பார்க்கிறானோ அவருக்கு ஒன்றும் கொடுப்பதில்லை. இதே நிலைதான் முழு உலகிற்கும் உள்ளது. அல்லாஹ் இந்த உலகத்தினுடைய அதிபதியாக இருக்கின்றான். பொருத்தமான முறையில் அதை அவன் செயல்பட வைக்கின்றான். இதற்கு கண்காணிப்பாளராக யார்களை நியமித்திருக்கிறானோ, அரசராக யாரை நியமித்திருக்கிறானோ, இறைவனுடைய விருப்பத்திற்கு எதிராக எதுவும் செய்ய முடியாது. சில சமயங்களில் அவன் தண்டனையாக சிலரை நியமிக்கிறான். இந்த மக்கள், உதாரணமாக ஹஸ்ரத் முஸ்லிமோர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தஃப்சீரே கபீரில் ஒரு சம்பவத்தை எழுதியிருக்கிறார்கள். ஹலாக்கு கான் பக்தாத்தின் மீது தாக்குதல் நடத்திய போது 18 லட்சம் முஸ்லிம்களை அவன் கொன்றுவிட்டான். சில முஸ்லிம்கள் பக்தாத்தில் இருந்த ஒரு சான்றோரிடம் சென்று, நீங்கள் இந்த முசீபத்திலிருந்து தப்பிப்பதற்காக துவா செய்யுங்கள் என்று கூறிய போது அந்த சான்றோர் என்ன கூறினார் என்றால், நான் எவ்வளோ முறை துவா செய்தாலும் வானவர்கள் என்னிடம் யாயுகள் குஃபார் உக்துல் ஃபுஜார் என்று கூறுகிறார்கள். காஃபிரைகளே, இந்த தீயவர்களை கொன்று விடுங்கள், ஒழித்து விடுங்கள் என்று. முஸ்லிம்கள் அந்த நிபந்தனைக்கு ஏற்ப நடக்கவில்லை எனும்போது, அல்லாஹ் விரும்பிய வழியில் நடக்கவில்லை எனும்போது அல்லாஹ் அழிவுக்கான ஏற்பாடு செய்து விடுகின்றான். அவன் அதிபதியாக இருக்கின்றான். அவனுக்கு தெரியும் எப்படி உலகத்தை நடத்த, தனது உலகத்தை எவ்வாறு செயல்பட வைக்க வேண்டும் என்று அவனுக்கு தெரியும். பிறகு மாலிக்குடைய இன்னொரு பொருள் திருக்குரானில் சூரா ஃபாத்திஹாவில் வருவது போன்று, சூரா ஃபாத்திஹாவில் ஒன்று அல்லாஹ் என்று அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட பெயர், ரபுல் ஆலமீன், ரஹ்மான், ரஹீம், மாலிக் யௌமித்தீன் என்னும் பண்புகள். அவன் நன்மை தீமை, அவன் தண்டனை மற்றும் நற்கூலி வழங்கக்கூடிய நாளுடைய மாலிக்காக இருக்கின்றான், அதிபதியாக இருக்கின்றான். இறைவனுடைய ஆட்சி இந்த உலகிலும் இருக்கிறது, மறு உலகிலும் இருக்கின்றது. அல்லாஹ் நம்மை இந்த உலகில் ஏன் படைத்திருக்கிறார், அதற்கான காரணங்கள் என்ன? திருக்குரான் இதை மிக விளக்கமாக கூறுகிறது. திருக்குரான் என்ன கூறுகிறது என்னவென்றால், அல்லாஹ் மனிதனை படைத்துள்ளான் என்றால் அதற்கான நோக்கம் என்னவென்றால், ஒமா கலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லா லியஅபுதூன், நாம் சரியான
அடியானாக ஆவதற்காக நான் மனிதர்களையும் ஜின்களையும் படைத்திருக்கின்றேன். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், அல்லது கலக்கல் மௌத்தவல் ஹயாத்த லி நபுலுவாக்கும் ஐயோக்கும் அஹசன் அமதா. நாம் மரணத்தையும் வாழ்வையும் ஒரு வட்டத்தை உருவாக்கி இருக்கிறோம். லி நபுலுவாக்கும், அதன் மூலமாக இவர்கள் சோதிக்கப்பட வேண்டும், நல்ல செயல்கள் செய்யக்கூடியவர் யார் என்று. இது இன்னொரு நோக்கமாகும். வஹைதாம் நஜ்தைன், தீமையுடைய வழி நன்மையுடைய வழி என்று நாம் வழிகாட்டி இருக்கின்றோம். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹ, எவர் தம்மை தூய்மைப்படுத்தி கொண்டாரோ, வாழ்வினுடைய நோக்கத்தை புரிந்து கொண்டாரோ அவர் வெற்றி பெற்றார். எவர் அவ்வாறு செய்யவில்லையோ அவர் தன்னை மண்ணோடு மண்ணாக ஆக்கி கொண்டார், இழிவாக ஆக்கி கொண்டார். அவர் இந்த நோக்கத்தை நிறைவேற்றவில்லை. பிறகு அல்லாஹ் தெளிவாக கூறியிருக்கின்றார், இன்ன இலைன ஈயாபகும், மனிதனே நாம் உம்மை படைத்திருக்கிறோம் என்றால் நம் பக்கம் நீங்கள் என் பக்கம் திருப்பி வர வேண்டும். உமது வாழ்வை வாழ்ந்துவிட்டு என் பக்கம் வர வேண்டும். சும்மா இன்ன அலைனா ஹிசாபகும், நாம் அதற்கான கணக்கு வழக்கு எடுப்போம். இந்த கணக்கு வழக்குடைய நாள், இதை மறுமை நாள், கியாமத் நாள் என்று கூறுகிறோம். இதை குறித்து அல்லாஹ் கூறும்போது அவன் எஜமானராக இருக்கின்றான், மாலிகி யௌமித்தீனாக இருக்கின்றான். அவன் நட்கூலி தண்டனை கொடுக்கக்கூடியதற்கு எஜமானனாக இருக்கின்றான். அவன் மாலிக்காக இருக்கிறான் என்றால் அவனது அந்த பண்பு வெளிப்படும். மனிதன் உலகிற்கு சென்றார்களே, அவர்களை நான் பிறக்க செய்தேனே, அவர்கள் தமது கடமையை செய்தார்களா இல்லையா என்று பார்ப்பான். எந்த நோக்கத்திற்காக மனிதனை அனுப்பி வைத்தேனோ அதை நிறைவேற்றினார்களா இல்லையா என்று அல்லாஹ் பார்ப்பான். இப்போ கவனமாக சிந்திக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் திருக்குறள் கூறுகின்றான், எல்லா தீமையும் எல்லா குற்றத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், ஆனால் ஷிர்கை மன்னிக்க மாட்டான். அல்லாஹுக்கு இணையாக, அவனது பண்புக்கு இணையாக நீங்கள் இணையை உருவாக்கி கொண்டால் அல்லாஹ் அதை மன்னிக்க மாட்டான். நீங்கள் பாருங்கள், இக்காலத்தில் முஸ்லிம்கள் மீது அழிவு வருகிறது என்றால், வந்து கொண்டிருக்கிறது என்றால், அல்லது வரும் என்றால், அதற்கான காரணம் அல்லாஹுக்கு இணையாக ஆக்கி கொண்டதன் தான் காரணமாகும். இந்த இறைவனை கபர்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். பெரிய பெரிய வல்லரசுகளை தமது கடவுளாக ஆக்கி கொண்டார்கள். அல்லாஹ்வை மறந்து விட்டார்கள். அல்லாஹ்வை மறக்கும்போது அல்லாஹ்வுடைய கோபம் தண்டனையும் வருகிறது. இன்னொரு விஷயம், சூரா ஜுமருடைய கடைசியில் அல்லாஹ் கூறுகின்றான், நரகத்தில் கணக்கு வழக்கு கேட்கப்படும் போது, நரகத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படும் போது உங்களிடம் எச்சரிப்பாளர் வரவில்லையா, உங்களுக்கு எச்சரிக்கை கொடுக்கவில்லையா, உங்களது வாழ்வின் நோக்கத்தை நினைவு கூற வைக்கவில்லையா என்று கேட்கப்படும் போது அவர்கள் ஆமாம் என்று கூறுவார்கள். ரப்பனா ஆத்தேகும், அல்லாஹ்வே எங்களை வழிகெடுத்தவர்களுக்கு 2 மடங்கு நீ தண்டனை கொடு என்று கூறுவார்கள். இன்றைய காலத்தில் முஸ்லிம்கள் பெரும் எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். இப்பொழுதும் இவர்களை புரியக்கூடிய நேரம் உள்ளது. இந்த காலத்தில் அல்லாஹ் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலை இஸ்லாம் அவர்களை தூதராக அனுப்பி வைத்திருக்கின்றான். ஹசரத் முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய 2ஆம் வருகையாக அனுப்பி வைத்திருக்கின்றான். அவர்கள் தம் சார்பாக வாதிக்கவில்லை, முஸ்லிம்களுடைய சீர்திருத்தத்திற்காக வந்திருக்கிறார்கள். அவருடைய ஜமாத்தில் சேரக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய அருளால் அவர்களுக்கு சீர்திருத்தம் ஏற்படுகின்றது. ஆனால் இந்த மறுக்கக்கூடியவர்கள், பொய்யாக்குபவர்கள், இவர்கள் தம்மை தாமே அழிவில் அழுத்திக் கொள்கிறார்கள், மற்றவர்களை அழிவின் பக்கம் எடுத்துச் செல்கிறார்கள்.
இவர்கள் இந்த தருணத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. இந்த விகாரத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்ளவில்லை. இறைவன் மனிதனை அனுப்பி வைத்திருக்கின்றான், நீங்கள் அவரை ஒப்புக்கொள்ளவில்லை. உதாரணமாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒருவரை கவர்னராக ஆக்குகிறது என்றால், அந்த கவர்னர் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சிலர் கூறுகிறார் என்றால், அரசாங்கம் அதை கண்டு மகிழ்ச்சி அடையுமா? இல்லை, தண்டனை கொடுக்கும். அல்லாஹ் இந்த காலத்தில் ஹசரத் மிர்சா குலாம் அஹமது காதியானி அலி இஸ்லாம் அவர்களை படைப்பினங்களுடைய சீர்திருத்தத்திற்காக அனுப்பி வைத்திருக்கின்றான். திரு குரான் மற்றும் ஹசரத் முகமது சஃபா சல்லா அலுவலம் அவருடைய போதனைப்படி நடக்க வேண்டும் என்பதற்காக அனுப்பி வைத்திருக்கிறான். முஸ்லீம்களும் மற்ற மனிதர்களும் ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இல்லை என்றால் இந்த அனைத்து தண்டனைகளும் வரத்தான் செய்யும். ஹஜரத் மசீமோத் அலி இஸ்லாம் அவர்கள் ஹக்கீக்கத்தில் வகையில் இதை கூறிவிட்டார்கள். பாருங்கள், இப்பொழுது ஒரு சோதனை முடிந்திருக்காது, ஒரு தண்டனை அடுத்த தண்டனை வரும், தொடர்ச்சியாக வரும். அன்னார் கூறினார்கள், உலகத்தில் ஒரு எச்சரிப்பாளர் வந்தால் உலகம் அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, இறைவன் அவரை ஏற்றுக்கொள்ள வைப்பான். பெரும் வலுவான தாக்குதல் மூலமாக அவரது உண்மையை வெளிப்படுத்துவான். இந்த அனைத்து உண்மைகளையும் எல்லாம் வெளிப்படுத்தி கொண்டே செல்கின்றான், புரிய வைத்து கொண்டே செல்கின்றான். இந்த இக்கட்டான சூழ்நிலை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் புறமிருந்து வந்தவரை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஹசரத் 5வது கலிஃபத்துல் மஸீ அவர்கள் பல குத்துபாக்களில் மனித குலத்தை அல்லாஹ்வின் பக்கம் குடிமதன் பக்கம் அழைக்கிறார்கள். ஒரு முறை அல்ல, இருமுறை அல்ல. அவருடைய குத்துபாக்கள் பல மொழிகளில் மொழியாக்கம் செய்யப்படுகின்றன. இதை சமுதாயம் கேட்கவே இல்லை என்றால் அல்லாஹ் இதை கண்டு மகிழ்ச்சி அடைந்து விடுவானா? இந்த படைப்பினங்களை, அனைத்து படைப்பினங்களை படைத்த இந்த இறைவன் யாருடைய இந்த உலகம் யாருடைய தோட்டமோ அந்த தோட்டத்தை அழிக்க விரும்பினால் அல்லாஹ் விட்டு விடுவானா? ஹுசூர் ஐயதஹுல்லா தாலா பி நஸ்ரில் அசீஸ் அவர்கள் எச்சரிக்கையை ஊட்டிக் கொண்டே செல்கிறார்கள். உலகத்தில் ஒரு எச்சரிப்பாளர் வந்தார், உலகம் ஏற்றுக்கொள்ளவில்லை. பாருங்கள், இந்த விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள். இந்த விவகாரத்தை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். அல்லாஹ்வின் புறமிருந்து வரக்கூடிய ஒவ்வொரு மனிதரையும் அல்லாஹ் சாதாரணமாக கருதுகிறார்கள். ஆனால் நான் அல்லாஹ்வின் புறம் வந்திருக்கிறேன், யார் என்னை பொய்ப்படுத்துகிறாரோ நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, தண்டனை அனுபவிங்கள் என்று கூறுவார்கள். இதுதான் இந்த பண்பினுடைய பெயராகும். இறைவன் மாலிக்காக இருக்கின்றான். அவனை கண்டு அஞ்ச வேண்டும். யாரை அவன் அனுப்பி வைத்திருக்கிறானோ அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் அனைவருக்கும் இதற்கு நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜஸாக்கமுல்லா. அடுத்த கேள்வியை ஷேக் முஜாஹித் அஹமத் ஷாஸ்திரி சாஹிப் கேட்கிறேன். அல்லாஹ்வின் கதீர் என்னும் பண்பின் ஒளியில் முழுமையான ஆற்றல் என்றால் என்ன? அதற்கான அறிவுபூர்வமான ஆதாரங்கள் என்ன? ஜஸாக்கமுல்லா. பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். இறைவனுடைய பண்புகளை பற்றி புரிந்து கொள்வதற்கு 2 விஷயங்களை அடிப்படையாக புரிந்து கொள்வது அவசியமாகும். முதல் விஷயம், இஸ்லாம் இப்படிப்பட்ட மார்க்கம் என்றால் உலகின் அனைத்து மார்க்கங்களுக்கு எதிராகவும் இறை இருப்பை விளக்கமாக எடுத்து கூறியுள்ளது. நமது இறைவன் உயிருள்ளவன், நிலை பெற்றிருக்கின்றவன், அவனிடத்தில் எல்லா சிறப்பம்சங்களும் உள்ளன என்று கூறுகின்றது. இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இறைவனுடைய மகத்துவமிக்க பேரருள் என்னவென்றால், திருக்குரானில் தமது பண்புகளை அவன் கூறிவிட்டான். திருக்குரான் நமக்கு முன்னால் இறைவனுடைய இருப்பை காட்டுகின்ற கண்ணாடியாக இருக்கின்றது. இறைவனுடைய பண்புகளை, இருப்பை புரிய வேண்டுமென்றால் திருக்குரானுடைய ஒளியில், திருக்குறானுடைய கருத்தின் ஒளியில் புரிய வேண்டும். இதன் மூலமாக நல்ல முறையில் நாம் புரிந்து கொள்ள முடியும். நாமே ஒரு நிபந்தனை வகுத்து கொண்டு அதன் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டும் நினைப்பது தவறாகும். நான் கூறிய 2 விஷயங்களை முன்னால் வைத்து பார்க்கும்போது, என்னுடைய பண்பான கதீர் என்ற பண்பை பார்க்கும்போது, இது கதீர் என்பது
முழுமையான ஆற்றல் கொண்டவன் என்று அதனுடைய பொருளாகும். இது அல்லாஹ்வுடைய பண்பாகும். முழுமையான ஆற்றல், எல்லா பொருட்களின் மீதும் ஆற்றல் கொண்டவன். இமாம் ராகிப் அவர்கள் கதீர் என பண்பின் பற்றி கூறும்போது, கதீர் என்ற பண்பிற்குள் அவன் விரும்பியதை செய்வான். ஆனால் நுட்பத்துடன், ஞானத்துடன், அவனது பவர் வந்து விட்டது என்பதற்காக நுட்பத்தை விட்டு காலியாக இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய மாட்டான். கதீர் என்ற பண்புடன் அவன் நுட்பத்துடன் பணியாற்றக்கூடியவன் என்ற நிபந்தனை கொண்டுள்ளது. திருக்குறான் அல்லாஹ் கூறும்போது, இன்னல்லாஹ அலா குல்லி ஷைஇன் கதீர், நிச்சயமாக அல்லாஹ் அவன் விரும்பிய எல்லாவற்றின் மீதும் ஆற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். கதீர் என்ற இந்த கருத்தை முன்னால் வைத்து பார்க்கும்போது, இறைவன் தான் விரும்பியவற்றை நுட்பத்துடன் செய்கின்றான் என்று புரிந்து கொண்டால், பல அறிவற்றவர்கள் இறைவன் ஆற்றல் கொண்டவனாக இருக்கிறான் என்றால் இன்னொரு கடவுளை படைக்க முடியாதா, நவுதுபில்லா, இறைவன் திருட முடியுமா, இறைவன் தன்னைத்தானே அழித்துக்கொள்ள முடியுமா என்ற முட்டாள்தனமான கேள்விகளை கிடைக்கிறார். இந்த எல்லா கேள்விகளும் விடை கிடைத்துவிடும். இறைவன் ஒரு அரசர் தனது அரசாட்சியை ஒரு பைத்தியக்காரர் கொடுப்பாரா? ஒருபோதும் கிடையாது. நுட்பத்தை விட்டு காலியான விஷயமாகும். இஸ்லாம் என்பது எப்படிப்பட்ட மார்க்கம் என்றால், கதீர் என்ற பண்பை தெளிவாக கூறுகின்றது. ஹஜ்ரத் மசீஹ் மௌஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் இந்து மார்க்கத்தில் ஆரிய சமாஜ் என்ற ஒரு பிரிவு தோன்றியது. அவர்களை பொறுத்தவரை இந்த அண்ட சராசரத்தை ஈஸ்வர் படைத்தார். அத்துடன் அந்த ஈஸ்வரன் படைக்கவில்லை, ஆன்மாக்களை அவனால் படைக்க முடியாது. அவன் அண்ட சராசரத்தை உருவாகும் போது மூன்றாக மாறிவிடுகின்றது. ஒன்று இறைவன், ஒன்று ஆன்மா, ஒன்று அதனுடைய மையப்புள்ளி. இது இறைவனை ஆற்றல் கொண்டவன் இல்லை என்று நிரூபிக்கின்றது. ஆனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை இறைவன் காதிராக இருக்கிறான் என்றால் அவன் ஒன்றை மற்றொன்று இணைப்பது மட்டும் கிடையாது, அவன் எல்லாவற்றின் மீது ஆற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். அவனது முழுமையான ஆற்றல், அவன் எல்லாவற்றின் மீது ஆற்றல் கொண்டவனாக இருக்கின்றான். இதற்கு உதாரணத்தை கொடுப்போம் என்றால், தேனீ மருத்துவத்தில் தேனுடைய ஒரு குறிப்பிட்ட அளவில் தேன் மற்றொன்றுடன் கலக்கும்போது, மருந்துடன் கலக்கும்போது அது இன்னொரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாக மாறிவிடுகின்றது. இறைவன் அதற்குள்ள அந்த ஆற்றலை தாக்கத்தை வைத்திருக்கின்றான். இரண்டு பொருள் சேரும்போது அது குணமளிக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றது. இறைவனுடைய அஃபு என்ற பண்புடனும் இந்த கதீர் என்ற பண்பு தொடர்புடையதாக இருக்கின்றது. கிறிஸ்துவ மார்க்கம் இறைவனை காதிராக நம்புவதில்லை, மன்னிக்கக்கூடியவனாக கருதுவதில்லை. ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்தார். அந்த தவறு வம்சாவளியாக வந்து கொண்டிருக்கிறது. எல்லா மனிதர்களிடத்திலும் அந்த பாவம் வந்துவிட்டது என்று நம்புகிறார்கள். இஸ்லாத்துடைய சிறப்பம்சம் என்னவென்றால், இறைவனுடைய கதீர் என்ற பண்பை மற்ற மார்க்கங்களை விட அதிகமாக விளக்கமாக எடுத்துக் கூறுகின்றது. இதன் காரணமாகத்தான் அல்லாஹ் தனது நபிமார்கள் மூலமாக நமது கதீர் என்ற பண்பை வெளிப்படுத்துகின்றான். அதாவது இறைவன் முழுமையான ஆற்றல் கொண்டவன் என்று கூறும்போது, அவன் உதாரணமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொறுத்தவரை அவருடைய எதிரிகள் நெருப்பில் போட்டபோது நெருப்பு என்பது எரிக்கக்கூடிய பண்பை கொண்டது. ஆனால் அப்பொழுது இறைவனுடைய சிறப்பான அந்த ஆற்றலால் அது எரிக்கவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பாருங்கள், அன்னார் மூலமாக சந்திரன் இரண்டாக பிளந்த அதிசயம் நிகழ்ந்தது.
இது இறைவனுடைய கதீர் என்ற பண்பின் மூலமாக நிகழ்ந்தது. இதனுடைய அறிவுபூர்வமான சான்றை பார்க்க வேண்டும் என்றால், எந்த இறைவனை இஸ்லாம் எடுத்து வைத்ததோ அவன் ஆற்றல் கொண்டவனாக இருக்கின்றான், கதீராக இருக்கின்றான். மற்ற மார்க்கங்கள் இதை அந்த இறைவனை பற்றி விளக்கமாக எடுத்துக்கூற முடியவில்லை. திருக்குரானை நாம் பார்த்தோம் என்றால், திருக்குரானில் நபிமார்களுடைய தோற்றமே, அதற்கு பிறகு அவர்கள் வெற்றி பெறுவது இறைவனுடைய கதீர் என்ற பண்பினுடைய சான்றாகும். இறைவனுடைய ஆற்றல் இல்லாமல் ஒரு சாதாரண மனிதன், ஒரு பலவீனமான மனிதன், படிப்பறிவு இருக்காது, உலக அளவில் ஆற்றல் இருக்காது, பெருமை இருக்காது, அவர் வெற்றி பெற்று விடுகிறார். அல்லாஹ் இந்த விஷயத்தை திருக்குறான் கூறியிருக்கின்றான். கதபல்லாஹு லா அகலிபன்ன சொல்லி, அதாவது இறைவன் எழுதி வைத்து விட்டான், நானும் எனது தூதரும் கண்டிப்பாக வெற்றி பெறுவோம் என்று. நபிமார்களில் எல்லோரும் அதிகமாக நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் கதீர் என்ற பண்பை வெளிப்படுத்தினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எண்ணற்ற சம்பவங்கள் உள்ளன. ஹிஜ்ரத்துடைய சம்பவத்தை பாருங்கள். எவ்வாறு அன்னார் ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் காஃபிர்களுடைய அந்த சூழ்ச்சியிலிருந்து, எதிர்ப்பிலிருந்து சவுர் குகையில் அவர்கள் பதுங்கியிருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை சிலந்தி வலையின் மூலமாக அல்லாஹ் பாதுகாத்தான். சுராக்கா பின் மாலிக்கு மீண்டும் மீண்டும் அவர்கள் விரட்டி கொண்டு சென்றார். எப்படியாவது பிடித்து காஃபியிடம் ஒப்படைத்து விடலாம் என்று நினைக்கிறார். ஆனால் அவரால் பிடிக்க முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து சென்றது அல்லாஹ் கதீர் என்ற அல்லாஹ்வுடைய கதீர் என்ற பண்பின் முன்னுடைய விளைவாகும். இந்த காலத்தில் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முழுமையாக பின்பற்றியதன் காரணமாக அன்னார் மூலமாகவும் அல்லாஹ்வுடைய கதீர் என்ற பண்பு வெளிப்பட்டது. ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய எண்ணற்ற சம்பவங்கள் உள்ளன. நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரு சம்பவத்தை கூறுகின்றேன். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் அப்துல் கரீம் என்ற ஒரு மாணவர், ஹைதராபாத்துக்கு அருகில் உள்ளவர், அவர் காதியில் படித்து கொண்டிருந்தார். ஒரு வெறிநாய் கடித்து விட்டது. எந்த அளவு அந்த வெறிநாயுடைய கடியுடைய அந்த அடையாளம் எந்த அளவு வெளிப்பட்டன என்றால், எந்த ஒரு சிகிச்சையும் கிடையாது என்று முடிவு செய்யப்பட்டது. அப்போது இருந்த டாக்டர்கள் நத்திங் டேங்கிங் டன் அப்துல் கரீம் என்று கூறிவிட்டார்கள். அப்துல் கரீமுக்காக நாம் ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிவிட்டார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தமது உள்ளத்தில் ஒரு உத்வேகத்தை உணர்ந்தார்கள். அவர்கள் அல்லாஹ்விடம் அந்த மாணவனுக்காக துவா செய்தார்கள். இப்பொழுது அந்த மாணவனுடைய சந்ததிகள் காதியால் இருக்கிறார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக இந்த கதீர் என்ற பண்பு வெளிப்பட்டது. குறிப்பாக ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் உடைய ஒரு நூல் சுர்ம சஷ்மா ஆரியா என்ற நூல் உள்ளது. முஸ்லிமோது என்ற முன்னறிவிப்புக்கு பிறகு பண்டித் புராரி ராலுடன் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறைவனுடைய பண்புகளை பற்றி கூறியிருக்கிறார்கள். இறைவன் ஆன்மாக்களை படைக்கின்றான், உடலை படைக்கின்றான், அது பண்புகளை படைக்கின்றான் என்று கூறியிருக்கிறார்கள். இந்த காலத்தில் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் இல்ஹாம் மூலமாக இறைவன் ஆற்றல் கொண்டவனாக இருக்கின்றான், அவன் உடைந்து போன வேலைகளையும் கூட சேர்த்து விடுகின்றான் என்று கூறினான். நாம் அந்த இறைவனுடன், ஆற்றல் கொண்ட இறைவனுடன் நமது தொடர்பை நாம் உறுதியாக்கி கொள்ள வேண்டும். அவனை தவிர மற்றவரிடம் உதவி, மற்றவருடைய சன்னிதானத்தில் செல்லக்கூடாது. இறைவன் நம்மீதும் வெளிப்படுவான். அல்லாஹ் அந்த ஆற்றல் கொண்ட இறைவனுடன் தொடர்பை உறுதியாக்கக்கூடிய நல்வாய்ப்பு வழங்குவானாக. ஜஸாக்குமுல்லா. இந்த நிகழ்ச்சியில் டெலிஃபோன் காலர் இணைந்திருக்கிறார். இந்தியாவிலிருந்து குரேஷி அப்துல் ஹக்கீம் சாஹிப் இப்பொழுது டெலிஃபோன் லைனில் இருக்கிறார்கள். நாம் அவருடைய கேள்வியை கேட்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லா. குரேஷி அப்துல் ஹக்கீம் சாஹிப்.
அவருடைய குரல் சரியாக கேட்கவில்லை. அடுத்த கேள்வியை நான் கேட்கின்றேன். அலீம் எனும் பண்பின் ஒளியில் இறைஞானத்தின் விரிவான எல்லைகளை பற்றி விளக்கவும். அலீம் என்பது அல்லாஹ்வுடைய பண்பாகும். அரபி மொழி அலிம யாலமு இல்மன் என்று கூறுவார்கள். அதாவது ஞானத்துடன் தொடர்புடைய விஷயமா இருக்கும் என்றால் அதை அலீம் என்று கூறுவார்கள். அல்லாஹ் மிக அதிகமாக அறியக்கூடியவன், எல்லா விஷயமும் அவனுக்கு தெரியும், எல்லா பொருட்களுடைய உண்மைத்தன்மையை அவன் அறிவான். இது திருக்குறானில் இந்த சொல்லி அல்லாஹ் பல முறை பயன்படுத்தியிருக்கின்றான். இன்னல்லாஹ் அலீமும் பிஸ்ஸாத்தி சுதூர், அவன் உள்ளத்தினுடைய ரகசியங்களையும் அறிகின்றான். அவன் இந்த அண்ட சராசரத்தின் ஒவ்வொரு விஷயத்தையும் அறிகின்றான். இந்த உலகத்தில் என்ன நடக்கிறது என்று அவனுக்கு தெரியும். இப்பொழுது அல்லாஹ்வுடைய அலீம் என்ற பண்பை பற்றி அதனுடைய சான்றாக ஒரு சில விஷயங்களை நான் கூறுகின்றேன். முதல் விஷயம் என்னவென்றால், அல்லாஹ் திருக்குரானை அல்லாஹ் இறக்கியிருக்கின்றான். திருக்குரானில் கடந்த கால விஷயங்களும் உள்ளன, சம்பவங்களும் உள்ளன, நிகழ்கால சம்பவங்களும் உள்ளன, வருங்கால பற்றிய முன்னறிப்புகளும் உள்ளன. ஒவ்வொரு ஞானத்தை பற்றிய விஷயங்களும் திருக்குறளில் இருக்கின்றன. இது மிக உயரிய ஒரு வேதமாக உள்ளது. அல்லாஹ் இதை குறித்து இது அலீம் என்ற எல்லாவற்றையும் அறிந்த இறைவன் சார்பாக வந்துள்ள வேதம் என்று கூறியிருக்கின்றான். திருக்குறானில் உள்ள கருத்துக்கள் இதற்கு இணையான ஞானத்தை கொண்டவர் அல்லாஹ்வை தவிர உலகத்தில் யாருமே கிடையாது. வயின் குன்தும் ஃபி கைபிம் மிம்மா நஸ்ஸல்னா அலா அப்தினா ஃபாத்து பிசூரத்தின் மிம்மிஸ்லிஹி. இதை புரிந்து கொள்வதற்கு எளிதான, இது உங்களுக்கு சந்தேகம் இருக்கும் என்றால், நாம் நமது அடியார் மீது இறக்கிய இந்த வேதத்தை பற்றி ஒரு சந்தேகம் உள்ளது என்றால், அல்லாஹ்வின் சார்பாக இல்லை என்று நினைக்கிறீர்கள் என்றால், திருக்குறான் 114 சூறாக்கள் உள்ளன. சூரா ஏதாவது சூறாவை கொண்டு வாருங்கள். சூரா பக்ராவை போன்றோ சூரா கௌசரை போன்றோ ஏதாவது சூறாவை கொண்டு வந்து காருங்கள். மனிதனும் இது போன்ற உருவாக்க முடியும் என்று ஒப்புக்கொள்கிறோம். 1400 ஆண்டுகளில் ஒருவர் கூட இதற்கான நிகரான ஒன்றை கொண்டு வர முடியவில்லை. இது எதற்கான சான்று என்றால், இறைவன் எல்லாவற்றையும் அறிந்த இறைவன் சார்பாக வந்துள்ளது என்பதற்கான ஆதாரமாகும். மக்காவில் உலக ரீதியாக எந்த படிப்பறிவும் இல்லாதவர், உம்மி என்று அவரை அழைத்தார்கள். அவருடைய ஆற்றலில் அவர் இது போன்ற ஒரு வேதத்தை உருவாக்க முடியாது. அல்லாஹ் இறை அறிவிப்பு மூலமாக கொடுத்தது அது உலகுக்கு முன்னால் கொண்டு வந்து கொடுத்தார். அதற்கு பெயர் குரான். 1400 ஆண்டுகளாக இந்த வேதம் ஒவ்வொரு நாளும் இது எல்லாவற்றையும் அறிந்த இறைவன் சார்பாக வந்திருக்கிறது என்பதற்கான சான்றளிக்கின்றது. இதற்கான உங்களுக்கு முன்னால் மிகப்பெரிய சான்றாக உள்ளது. இது இரண்டாவது விஷயம் என்னவென்றால், இக்காலத்தில் உள்ள படைப்பினங்கள், புதிய நவீன படைப்புகள், புதிய கண்டுபிடிப்புகள், ஏஐ உள்ளது, கம்ப்யூட்டருடைய பல விஷயங்கள் உள்ளது, மருத்துவ அறிவு, வானவியல் அறிவு, புதிய தலைமுறை, இது இறைவனுடைய இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போன்றது உள்ளது. இது இறைவன் செய்யக்கூடிய விஷயமாயிற்று. இறைவன் அதை ஒரு விஷயத்தில் ஒரு வலா யுஹைது பிஷையின் மின் இல்மிஹி இல்லா பிமாஷா,
என்று ஒரே விஷயத்தில் முடித்து விட்டான். அதாவது என்னுடைய ஞானத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. அல்லாஹ் விரும்பியதை மட்டும் அறிவார்கள். அல்லாஹ் எதை விரும்புகிறானோ, எதை உள்ளத்திலும் சிந்தனையும் அல்லாஹ் இடுகிறானோ அதை கண்டுபிடிப்பார்கள். மனிதகுலம் அதை தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. ஆகவே இந்த விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். உலகில் கண்டுபிடிக்கப்படக்கூடியவை அல்லாஹுடைய விருப்பத்திற்கேற்பதான் கண்டுபிடிக்கப்படுகின்றன. அல்லாஹுடைய ஞானத்திற்கேற்ப கண்டுபிடிக்கப்படுகின்றன. அல்லாஹுடைய ஞானத்திலிருந்து எந்த ஒரு விஷயத்தையும் அல்லாஹுடைய அனுமதியின்றி எதையும் இந்த உலகத்துக்கு முன்னால் கொண்டு வர முடியாது. எந்த ஒரு விஷயத்தையும் இவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. அல்லாஹ் விரும்பிய அளவுக்கு கண்டுபிடிக்க முடியும். அவன் கற்றுக் கொடுத்தால் புரிந்து கொள்ள முடியும். அது சில நேரத்தில் மக்களுடைய ஈமான் அதிகரிக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. ஒரு பிரிவினுடைய ஈமானை பலவீனமாக்கக்கூடியதாக ஆகிவிடுகின்றது. அல்லாஹ் தான் உலகுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். அல்லாஹ் தான் உலகுக்கு முன்னால் கொண்டு வருகின்றான். இன்னொரு விஷயம், அல்லாஹ் தனது அலீம் என்ற பண்பு பற்றி கூறும்போது பல விஷயங்கள் திருக்குறள் இருக்கின்றன. எல்லாவற்றையும் கூற முடியாது தான். அல்லாஹ் கூறுகின்றான், சில விஷயங்கள் எப்படி உள்ளது என்றால் நான் எனது ஞானத்தில் வைத்திருக்கின்றேன், மனிதனுக்கு அது பற்றி தெரியாது. உதாரணமாக, இன்னல்லாஹ இன்தஹு இல்முஸ்ஸாஅத்தி, கியாமத்தை பற்றி அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது. மிகப்பெரிய சயின்டிஸ்டும் கூட, கண்டுபிடிப்பாளர் கூட கியாமத்தை பற்றி கூற முடியாது எப்பொழுது வரும் என்று. கியாமத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், நிலநடுக்கம் எப்பொழுது வரும், எந்த அளவு வரும், எங்கே வரும் என்று மனிதனுக்கு இன்று வரை மனிதனால் சொல்ல முடியவில்லையே. ஆயிரக்கணக்கான முயற்சிகள் செய்த பிறகும் கூட இதை பற்றி மனிதனுக்கு கண்டுபிடிக்க முடியவில்லை. எப்பொழுது நிலநடுக்கம் வரும், எப்பொழுது அழிவு வரும் என்று தெரியவில்லையே. இந்த ஞானம் அல்லாஹ் தன்னிடத்தில் வைத்திருக்கின்றான். பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், வயுநஸ்ஸில் அல்லாஹ், அவன் மழையை பொய்ய வைக்கின்றான். அது நன்மையா, அது தீமை தரக்கூடியதா, துன்பத்தை தருமா, நோயை பரப்பக்கூடியதா? இது அந்த மழையை பற்றி அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். வையாலமகும் மாஃபியா ரஹமகும், கருப்பையில் என்ன உள்ளது என்று அவனுக்கு தான் தெரியும். அல்ட்ராசவுண்ட் மூலமாக இந்த காலத்தில் தெரிகிறதே என்று மக்கள் நினைக்கிறார்கள். மதீனாவில் திருக்குர்ஆன் இறங்கும் போதும் கூட இந்த அறிவு கண்டுபிடிக்கப்பட்டிருக்க வேண்டுமே. அந்த குழந்தை பெற்றோர்களுக்கு உதவக்கூடியதா, சமூகத்திற்கு கேடு விளைக்கக்கூடியதா, நல்ல குழந்தையா? இதை பற்றிய அறிவு அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு யாருக்கும் இதை பற்றி தெரியாது. யாரும் அந்த நிலை வரை சென்றடைய முடியாது. மூன்றாவது விஷயம் அல்லாஹ் கூறுகின்றான், ஒமா தெத்ரி நஃப்ஸும் மாசா தக்ஸிபுல், எந்த ஒரு நஃப்ஸும் நாளை என்ன வரும் என்று தெரியாது. நாளை இது சம்பாதிக்கும் என்று தெரியாது. நாளை இது ஒருவேளை சம்பாதித்தால் கூட அது நன்மை தருமா, தீமை தருமா என்று தெரியாது. பிறகு அல்லாஹ் கூறுகின்றான், ஒமா தத்ரி நஃப்ஸின் ஐயி அர்ஸி துபூத், மனிதன் பூமியில் எந்த இடத்தில் இறப்பான் என்று அவனுக்கு தெரியாது. யாருக்கும் தெரியாது எந்த பகுதியில் இறப்பான் என்று, எந்த சூழ்நிலையில். மனிதனது இந்த 5 விஷயங்களை அல்லாஹ் தனது கையில் வைத்திருக்கின்றான். எவ்வளோ கண்டுபிடிப்புகள், எவ்வளோ நவீன விஞ்ஞானம் ஏற்பட்ட போதிலும் இன்றும் கூட அந்த இடத்துக்கு செல்ல முடியவில்லை, இதை கண்டுபிடிக்க முடியவில்லை. இதே போன்று சில நாட்களுக்கு முன்பு ஒரு கட்டுரையில் நான் படித்து கொண்டிருந்தேன். லட்சக்கணக்கான ரூபாய்கள் செலவழித்து விட்டார் அதற்காக. ஏன் மரணம் நிகழ்கிறது, அதற்கு பிறகு மனித ஆன்மா, மனிதனுக்கு என்ன நடக்கிறது, என்ன நடக்கும் என்று எத்தனையோ ஆண்டுகளாக இதை பற்றி சயின்டிஸ்ட் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறார்கள், கண்டுபிடிக்க முடியவில்லை.
இந்த அனைத்து பலவீனங்களும் எதை நிரூபிக்கின்றது என்றால் அல்லாஹ்வுக்கு தான் விஷயங்கள் தெரியும் என்பதை நிரூபிக்கின்றன. அவனே அலீமாக இருக்கின்றான். அவனே எல்லா பொருட்களை எல்லா விஷயத்தையும் ஆழமாக அறிகின்றான். நாம் இந்த விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவனிடம் ரப்பி ஜித்னி இல்மா, அல்லாஹ் எனது அறிவை அதிகப்படுத்துவாயாக என்று அவனிடம் துவா கேட்க வேண்டும். அல்லாஹ் அந்த அறிவை அதிகப்படுத்துவான். பிறகு ஜஸாக்கமுல்லா தாலா அஸ்னல் ஜஸா. உங்கள் நேயர்களே, உங்கள் சார்பாக டெக்ஸ்ட் மெசேஜ் பல கேள்விகள் கிடைத்துள்ளன. சில கேள்விகளை இந்த நிகழ்ச்சியில் நாங்கள் இணைக்கிறோம். ரேஹானா கமால் சாஹிபா கேரளாவிலிருந்து இந்தியாவிலிருந்து கேள்வி கேட்கிறார்கள். என்ன கேள்வி என்னவென்றால், இப்லீஸ் மற்றும் ஷைத்தானிடத்தில் வித்தியாசம் என்ன? இப்லீஸுக்கும் ஷைத்தானுக்கும் வித்தியாசம் என்ன? இந்த கேள்விக்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். பொதுமக்களுடைய சிந்தனையில் இப்லீஸ் என்பது அது ஜின்னுடைய வகையை சார்ந்தது என்று நினைக்கிறார்கள். ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பற்றி வரும்போது இப்லீஸ் அங்கு மறுத்துவிட்டான் என்று வருகிறது. ஷைத்தானும் இது போன்ற ஒரு படைப்பு, மனிதனை வழிதவர செய்கின்றது என்று நினைக்கிறார்கள். அரபிய மொழியில் ஷைத்தான் என்பதற்கு குல்லு ஆத்தின் முத்தமர்ரத்தின், அதாவது கிளர்ச்சி செய்கின்ற, எல்லை மீறியது எல்லாமே ஷைத்தானாகும். கட்டுப்படாத ஒவ்வொன்றும் ஷைத்தானாகும். இது அரபி அகராதியில் கூறப்பட்டிருக்கின்றது. அதாவது ஒரு வரம்புக்கு உட்படாதது, எல்லை மீறக்கூடியதை ஷைத்தான் என்று கூறுவார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது சூரா பக்ரா 35ஆம் வசனத்தில் எல்லா மாணவர்களிடம் சைதா செய்யுங்கள் என்று கூறும்போது இப்லீஸ் மறுத்துவிட்டான். மற்ற சூரா தாகாவில் 121ஆம் வசனத்தில் ஷைத்தான் ஹசரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடம் ஹசரத் ஹவ்வா அவருடைய உள்ளத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தினான் என்று வருகிறது. மக்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், அதாவது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், ஹவ்வா, அதே போன்று ஷைத்தான் ஆகியோர் ஒரு பௌதிகமான சொர்க்கத்தில் வாழ்ந்தார்கள் என்று நம்புகிறார்கள். அதாவது நபிக்கு கட்டுப்படக்கூடியவர்கள் மாணவர்கள், நபிக்கு கட்டுப்படாதவர்கள் ஷைத்தான்கள் என்று ஒரு ஓமை ரீதியாக கூறப்பட்டிருக்கின்றது. ஜிதாக்குமுல்லா. குறைஷி முகமது அப்துல் ஹக்கீம் சாஹிப் பெங்களூரிலிருந்து அவரிடம் தொடர்பு ஏற்பட முடியாமல் போய்விட்டது. டெக்ஸ்ட் மெசேஜ் மூலமாக அவர்களது கேள்வி கிடைத்துள்ளது. அந்த கேள்வியை நான் எடுத்து வைக்கின்றேன். அவருடைய கேள்வி என்னவென்றால், அல்லாஹ்வுடைய நபிமார்கள் அனைவரும் நல்லடியார்கள் ஆவார்கள். அவன் நபிமார்களுக்கு அல்லாஹ் இந்த அளவு ஏன் சோதனையை கொடுத்தான்? ஹமீத் கோஸ் சாஹிப் இதற்கான பதிலை கூறுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். உலகில் எத்தனை நபிமார்கள் தோன்றியிருக்கிறார்களோ அனைவரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் தமது வாதத்திற்கு முன்பு அமீன் என்று அழைக்கப்பட்டார்கள், உண்மையாளர் என்று அழைக்கப்பட்டார்கள். ஒருவர் கூட அவர்கள் பக்கம் ஒரு கேள்வி கேட்க முடியாத நிலையில் கேள்வி கேட்க முடியாது, அந்தளவு உண்மையாளர்களாக இருந்தார்கள். அதாவது நாங்கள் உங்களுக்கு முன்னால் ஒரு வாழ்நிலை வாழ்ந்திருக்கிறோமோ, ஏதாவது நாங்கள் தவறு செய்திருக்கிறோமா, ஆட்சேபனைக்குரிய ஏதாவது விஷயத்தை செய்திருக்கிறோமா என்று திருக்குறளை வந்திருக்கின்றது. நான் உதாரணத்தை கூறுகின்றேன். மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் அன்னாருக்கு பதிலாக ஃபிரௌன் நபியாக இருந்தால் யார் அவனை மறுத்திருப்பார்கள்? அவனிடத்தில் ஆற்றல் இருந்தது, யார் அதிகாரம் இருந்தது, யார் மறுத்திருப்பார்கள்? ஆனால் நன்மை கூலி யாருக்கும் கிடைத்திருக்காது. வாளின் ஆற்றலினால் எல்லாமே சாதித்திருக்க முடியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அனுப்பி ஒரு
சோதனையை அல்லாஹ் உருவாக்கினான். இதன் மீது யார் ஈமான் கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் பார்க்க விரும்பினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இதே ஆட்சேபனை தான் எழுந்தது. பெரும் பெரும் ஊர்களில் ஒரு செல்வாக்கு நபியாவதற்கு செல்வாக்கு மிக்க நபர் ஒருவர் கிடைக்கவில்லையா, இவர் நபியாக ஆகிவிட்டாரே என்று ஆட்சேபனை கூறினார்கள். அங்கு ஆற்றல் படைத்து செல்வாக்குள்ள ஒருவர் நபியாக ஆகியிருந்தால் யார் மறுத்திருப்பார்கள்? அவரை ஏற்றுக்கொள்வதால் நன்மை தீமை இருந்திருக்காது, தண்டனையும் கூலியும் கிடைத்திருக்காது. பலவீனமான மனிதனிடத்தில் பலவீனமான மனிதன் நன்மையை பார்க்கும்போது ஏற்றுக்கொள்கின்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என் மீது அல்லாஹ்வுடைய வஹி இறங்கியுள்ளது என்று அறிவிப்பு செய்த போது முழு மக்காவும் பார்த்து கொண்டிருந்தது. அன்னார் அமீன் சித்திக் என்று அன்னார் அழைத்தது. அன்னாரை பற்றி ஏற்கனவே அறிந்திருந்தார்கள். ஆனால் வஹி இறங்கிய பிறகு அன்னாரை உண்மையாளர் என்று அழைத்தவர்களை மறுத்து விட்டார்கள். உதாரணமாக ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பாருங்கள். அவர்கள் அன்னாரை பற்றி கேள்விப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு செய்திருக்கிறார்கள், அல்லாஹ்வின் சார்பாக வந்திருக்கிறேன், என் மீது அல்லாஹ்வுடைய வஹி இறங்கியிருக்கிறது என்று அன்னார் கேள்விப்பட்டபோது நேரடியாக உடனே வந்தார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய வஹி உங்கள் மீது இறங்கியதா என்று கேட்கும்போது அன்னார் புரிய வைக்க விரும்பினார்கள். நீங்கள் ஆமாம் இல்லை என்று மட்டும் கூறுங்கள், ஏதாவது ஒன்று கூறுங்கள், விளக்கம் தேவையில்லை என்று கூறிய போது ஆனால் ஆமாம் என்று சொன்னபோது அப்பொழுது ஈமான் கொண்டார்கள். ஆகவே தான் சித்திக் என்ற பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதிகமாக உண்மைப்படுத்தியவர் அது ஹஸரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சுருக்கம் என்னவென்றால், இது ஒரு சோதனையாகும். ஒரு மனிதன் வரும்போது அவன் ஏழ்மையில் வருகின்றான். மக்கள் அவரை புரிந்து கொள்கிறார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் காலத்தில் நடந்தது. பராகின் அஹமதியா உடைய காலத்தில் முழு இந்தியாவும் அன்னாரை அறிந்திருந்தது. முகமது ஹுசைன் பட்டால்வி அன்னாரை பற்றி புகழ்ந்து பராகின் அஹமதியா ரிவ்யூ எழுதியிருந்தார். 1300 ஆண்டுகள் இது போன்ற நூலே வந்தது கிடையாது என்று. ஆனால் 1890களில் ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வாக்களிக்கட்டு மஸீஹ் என்று வாதித்த போது அவரே மறுத்துவிட்டார். இந்த சோதனைகள் இருக்கும். நல்ல மக்கள் அல்லாஹ்விடம் துவா செய்து உண்மை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் எவரிடத்தில் கர்வம் இருக்குமோ அவர்கள் விலகி இருக்கிறார்கள். இது அதற்கான காரணமாகும். அல்லாஹ் சோதனைகள் ஆழ்த்தி உண்மையை யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் என்று அல்லாஹ் அறிய விரும்புகின்றான். ஹஸரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். அவர்கள் சிலுவையில் அறையப்பட்ட போது அப்போது யூதர்கள் அன்னாரை சுற்றி இருந்தார்கள். அவர்கள் யூதர்களுடைய அரசரை நீங்கள் இறங்கி காட்டுங்கள், நாங்கள் நம்பிக்கை கொள்கிறோம் என்று கூறினார்கள். ஆனால் உண்மையாளர்கள் அன்னாரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது மிக குறைவான எண்ணிக்கையில் தான் மக்கள் ஈமான் கொண்டார்கள். அல்லாஹ் இந்த நபிமார்களை இந்த கஷ்டத்தில் கடக்க சேர்க்கின்றான். ஜஸாக்கல்லா. நிகழ்ச்சியை தொடர்ந்தவாறு அடுத்த கேள்வியை ஷேக் முஜாஹித் அஹமத் ஷாசிரிடம் கேட்கின்றேன். அல்லாவின் பண்புகளான சமீ மற்றும் பசீர், செவியேற்பவன் மற்றும் பார்ப்போன் ஆகியவை மனித ஒழுக்கத்தின் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன? ஜஸாக்கமுல்லா. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வுடைய பேரருள் என்னவென்றால், அவன் திருக்குரான், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் மூலமாக தன்னுடைய இருப்பை அவன் அறிமுகம் செய்து வைத்திருக்கின்றான். எல்லா நட்பண்புகளும் அல்லாஹ்வுக்கே உரியன என்று கூறியிருக்கின்றான். அழகிய பெயர்களும் இறைவனை தவிர வேறு யாரும் இறைவனுடைய பண்புகளை பற்றி தெளிவாக எடுத்துக்கூற முடியாது. அதில் அஸ்ஸமீ, பசீர் என்ற பண்புகளாகும். சமீ என்பது அகராதிய பொருள், அதிகமாக கேட்கக்கூடியவன். பசீர் என்பது அதிகமாக பார்க்கக்கூடியவன் என்பதாகும். இந்த பண்புகள் அல்லாஹ்விடத்தில் நிரந்தரமாக இருக்கின்றன.
இது இறைவனுடைய நிரந்தரமான பண்புகளாகும், எப்பொழுதும் அவனிடத்தில் இருக்கின்றன. சமீ என்பது மனிதனுடைய மிக, அதாவது குளிரில் மனிதன் ஒரு ஒரு கல்லில் ஒரு எறும்பு ஊர்ந்து சென்றால் கூட அந்த ஒளியை கூட அல்லாஹ் கேட்கின்றான். அவன் அல்லாஹ்வை புகழக்கூடியவர்கள் புகழையும் அவன் கேட்கின்றான். சமீ என்பது எப்படிப்பட்ட, அவன் கேட்கக்கூடியவன் ஆவான். அவன் கேட்பதுடன் அதற்கு பிரதிபலனையும் கொடுக்கின்றான். அதாவது வெறுமனே கேட்பது மட்டுமின்றி அவன் துவாவிடம் கேட்கும்போது அந்த துவாக்களை அவன் ஏற்றுக்கொள்ளவும் செய்கின்றான். ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் கூலியும் கொடுக்கின்றான். பிறகு அல் பக்ரா 187 வசனத்தில் வைதா சாலக்க இபாதி அன்னி, எனது அடியார் உம்மிடம் என்னை பற்றி என் அடியார்கள் கேட்டால் இன்னி கரீபு, நான் மிக அருகில் இருக்கின்றேன். என்னை அழைத்தால் அதன் காரணமாக நான் உங்களது பிரார்த்தனைக்கு பதில் கொடுப்பேன். பிறகு நான் கூறியது போன்று, இமாம் ராகிப் அவர்கள் கூறியது போன்று, சமீ என்பது அதாவது அவன் எல்லாவற்றையும் அறிந்தவனாக இருக்கின்றான். நமக்கு என்ன தேவை என்பதை புரிந்து வைத்திருக்கின்றான். மறைவான விஷயத்தை அறிந்தவனாக இருக்கின்றான். ஆகவே அடியானுடைய வேலை என்னவென்றால் அவன் அந்த இறைவனை துவா கேட்க வேண்டும். துவா ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பது இது அல்லாஹ்வுடைய கையில் உள்ளது. மனிதன் அடியான் சில சமயத்தில் எப்படிப்பட்ட விஷயத்தை கேட்கிறான் என்றால் அவனுக்கு சிறந்தது கிடையாது, அவனுடைய குடும்பத்திற்கு அது சிறந்ததாக இருக்காது, நஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும், எனது துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று அவன் நினைக்க ஆரம்பித்து விடுகின்றான். துவா ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று நினைக்கிறான். ஆனால் சமீ என்ற என்னுடைய பண்பிற்குள் எப்படிப்பட்ட அவன் துவாவை ஏற்றுக்கொள்கின்றான், எந்த நேரத்தில் எந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும், எந்த தாக்கம் வெளிப்பட வேண்டும் என்பது அறிந்திருக்கின்றான். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹசரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் காபத்துல்லாவை அவர்கள் மறுபடியும் சுவர்களை உயர்த்திய போது ரப்பனா வபாசிஃபீஹிம் ரசூலம் இருக்கும், எங்கள் இறைவா எப்படிப்பட்ட தூதரை நீங்கள் எப்படிப்பட்ட தூதரை நீ அனுப்ப வேண்டும் என்றால் நுட்பத்துடன் அவர்கள் வழிகாட்ட வேண்டும், இந்த மக்களிலிருந்து அவர் தோன்ற வேண்டும். ஹசரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துவா கேட்டார்கள். இந்த துவா எப்பொழுது வெளிப்பட்டது என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோன்றிய போது நீண்ட காலத்திற்கு பிறகு வெளிப்பட்டது. துவா உடனே ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பது கண்டிப்பு கிடையாது, இது மனிதனுடைய வேலை கிடையாது. அடியானுடைய வேலை என்னவென்றால் துவா கேட்பது, துவாவை ஏற்றுக்கொள்வது அல்லாஹ்வுடைய வேலையாகும். இறைவனுடைய சமீவுடைய பண்பு பசீர் எனும் பண்பு நம்முடைய நபி முகமது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக உலகத்தில் வெளிப்பட்டது. ஹதீஸை நீங்கள் பார்க்கும்போது ஹதீஸில் சஹாபிகளுடைய பல அறிவிப்புகளை பார்க்கும்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது நேரத்தை கருத்தில் கொண்டு ஒரே சம்பவத்தை மட்டும் கூறுகின்றேன். ஹஸரத் அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜும்மா குத்பா கொடுத்து கொண்டிருக்கும்போது ஒருவர் வந்தார். அதாவது கால்நடைகள் இறக்கின்றன, அதாவது பஞ்சம் ஏற்பட்டு விட்டது என்று சொன்னபோது அண்ணா அப்பொழுதே கைகளை உயர்த்தி துவா செய்தார்கள். அல்லாஹ் எங்கள் மீது மழையை பொழிவாயாக என்று துவா செய்தார்கள். இந்த துவாவை செய்தபோது வானம் தெளிவாக இருந்தது. துவா செய்த போது வானத்தில் மாற்றம் தென்பட்ட போது தொடர்ச்சியான மழை பெய்தது. எப்படிப்பட்ட மழை என்றால் 7 நாட்கள் தொடர்ச்சியாக மழை பெய்தது. அடுத்த ஜும்மாவில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் குத்பா கொடுத்து கொண்டிருந்த போது அதே நபர் மீண்டும் வந்தார். அதாவது கால்நடைகள் அழிந்து கொண்டிருக்கின்றன, தண்ணீர் அதிகமாகிவிட்டது என்று கூறிய போது அன்னார் துவா செய்தார்கள், அல்லாம ஹவுலைனா வலா அலைனா, எங்கள் இறைவா சுற்றுப்புறத்தில் எங்களை சுற்றியுள்ள இடங்களில் இந்த மலையை பொழிய வைப்பாயாக என்று துவா கேட்டார்கள். ஹஸரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்மை ஊழியத்தில் துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய அடையாளத்தை வழங்கியிருந்தான். அன்னாரை குறித்து எப்பொழுதெல்லாம் நீர் துவா செய்வீரோ அதை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் கூறியிருந்தான்.
அன்னாருக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தான். ஹஸ்ரத் மசீமோது அலைஹிஸ்ஸலாம் எண்ணற்ற துவாக்களை அன்னார் அதை நமது நூல்களில் எழுதியிருக்கிறார்கள். முஸ்லிமோது என்ற முன்னறிப்பு உள்ளது. 9 வருடத்தில் நானும் உயிரோடு இருக்க வேண்டும், எனது மனைவி உயிரோடு இருக்க வேண்டும், எனது வீட்டில் ஒரு சந்ததி பிறப்பார், அவர் நீண்ட வாழ்வை பெறுவார், அவரிடத்தில் இன்னென்ன 52 பண்புகள் சிறப்புகள் இருக்கும் என்று அந்த முன்னறிப்பில் கூறப்பட்டுள்ளது. சமி மற்றும் பசீர் இறைவனுடைய பண்புகளை நாம் புரியும் போது அவன் உள்ளத்தையும் அறிகின்றான். நம்ம உள்ளத்தில் நாம் வைத்துள்ள எண்ணங்களையும் அவன் அறிகின்றான். நீங்கள் உலக ரீதியாக பார்க்கும்போது சிசிடிவி கேமரா வைக்கப்பட்டுள்ளது என்றால் என்னை ஒரு பார்த்து கொண்டிருக்கிறார் என்று பார்க்கும்போது அவன் கொஞ்சம் அச்சமடைகின்றான். இறைவன் சமீ மற்றும் பசீராக இருக்கிறான் என்று மனிதன் நினைக்கும் போது அவன் பாவங்கள் செய்வதை விட்டு விலகியிருப்பான். ஜஸாக்குமுல்லா. ஜஸாக்குமுல்லா தஆலா வாஸ்னல் ஜஸா. இதனுடன் பார்வையாளர்களை இன்று இந்த ப்ரோக்ராமினுடைய இறுதிக்கு நாம் வந்துவிட்டோம். சையதுனா ஹஸ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒரு கூற்றை நான் எடுத்து வைக்கின்றேன். ஹஸ்ரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ் வானங்கள் மற்றும் பூமியின் ஒளியாவான். அதாவது உயர்விலும் தாழ்விலும் தடுப்பின்ற ஒவ்வொரு ஒளியும் அது ஆன்மாக்களில் இருந்தாலும் சரி, உடல்களில் இருந்தாலும் சரி, அது சுயமானதாக இருந்தாலும் சரி, தற்காலிகமானதாக இருந்தாலும் சரி, அது வெளிப்படையானதாக இருந்தாலும் சரி, மறைமுகமானதாக இருந்தாலும் சரி, அது எண்ணங்களில் இருந்தாலும் சரி, அல்லது வெளியே தென்படுவையாக இருந்தாலும் சரி, அவை அனைத்தும் அவனது அருட்கொடையே ஆகும். அகிலங்களின் இறைவனுடைய பொதுவான அருள் ஒவ்வொரு பொருளையும் சூழ்ந்துள்ளது என்பதையும் அவனது அருளின்றி எதுவும் இல்லை என்பதையும் இது சுட்டிக்காட்டுகிறது. அவனே அனைத்து அருட்கொடைகளுக்கும் பிறப்பிடமாகவும், அனைத்து ஒளிகளுக்கும் மூல காரணமாகவும், அனைத்து கருணைகளுக்கும் ஊற்றாகவும் இருக்கின்றான். அவனது உண்மையான இருப்பு அகிலங்கள் அனைத்தையும் தாங்கி நிற்பதாகவும், உயர்வு தாழ்வு அனைத்திற்கும் புகலிடமாகவும் இருக்கிறது. அவனே ஒவ்வொரு பொருளையும் இல்லாமை எனும் இருளிலிருந்து வெளியே கொண்டு வந்து அதற்கு இருப்பு என்னும் ஆடையை அடைகின்றான். அவனது இருப்பை தவிர சுயமாகவே நித்தியமானதாகவும் நிலையானதாகவும் வேறு எந்த இருப்பும் இல்லை. அவனது அல்லது அவனிடமிருந்து பயன் பெறாதது எதுவும் இல்லை. மாறாக மண்ணும் விண்வெளியும் மனிதனும் விலங்குகளும் கற்களும் மரங்களும் ஆன்மாக்களும் உடல்களும் ஆகிய அனைத்தும் அவனது அருட்கொடைகளாலே மட்டுமே உருப்பெறுகின்றன. அடுத்த எபிசோடுகளும் இதே எபிசோடை நாம் தொடர்வோம். அஸ்ஸலாம். அதுவரை खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया हमने। आओ लोगों के यही नूर खुदा पाओगे, लो तुम्हें तौर तसल्ली का बताया